வணக்கம். தினமலர் மதியம் 2 மணி செய்திகள். விஜய் கட்சியுடன் கூட்டணியா? முஸ்லிம் லீக் வெளியிட்ட தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயை தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் முஸ்தபா நேற்று சந்தித்து பேசினார். இதன் மூலம் தாவேக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சிகள் இடையே கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் திடீரென இதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி நிறுவனர் முஸ்தபா. அவர் கூறியதாவது: விஜயை சந்தித்து அரசியல் களத்துக்கு வந்ததற்காக வாழ்த்து தெரிவித்தோம். தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். அது பற்றி கட்சியினரோடு கலந்தாலோசித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் என்று கூறினோம். இப்போது கூட்டணி தொடர்பாக வரும் தகவலில் உண்மை இல்லை. விஜயை சந்திக்க ஏற்பாடு செய்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி என்று முஸ்தபா கூறியுள்ளார். விண்வெளியில் சிக்கிய சுனிதா, பின்னணியில் அரசியல் சூழ்ச்சியா? இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருப்பதற்கு அரசியல்தான் காரணம் என்று எலான் மஸ்க் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் எலான் மஸ்கும் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது மஸ்க் கூறியது: சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் விண்வெளியில் கைவிடப்பட்டனர் என்றுதான் நான் நினைக்கிறேன். அரசியல் காரணங்களுக்காக அவர்களை விண்வெளி மையத்தில் தவிக்க வைத்துள்ளனர். இது நல்ல செயல் கிடையாது. ட்ரம்ப் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களை விரைவாக அழைத்து வர ஏற்பாடு செய்து வருகிறோம். இதற்கு முன்பு எப்படி சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து விஞ்ஞானிகளை அழைத்து வந்தோமோ அதேபோல் இந்த முறையும் வெற்றி பெறுவோம் என்று மஸ்க் கூறினார். போர் நிறுத்த பேச்சில் முட்டல் மோதல். உக்ரைன் அதிபருக்கு ட்ரம்ப் கண்டிப்பு. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி எடுத்தார். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க ரஷ்ய பிரதிநிதிகள் சவுதியில் நேற்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். எந்த காலத்திலும் உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது என்று ரஷ்யா கண்டிஷன் போட்டது. அடுத்த கட்டமாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனை அழைக்கவில்லை. இதற்கு அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்தார். எங்கள் வாதத்தை கேட்காமல் ஒரு முடிவை திணிக்க விரும்பினால் அதை ஏற்க முடியாது என்று கூறினார். இந்நிலையில் ஜெலன்ஸ்கிக்கு ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார். உக்ரைனை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லையே என்று ஜெலன்ஸ்கி ஆதங்கப்பட்டதை கேள்விப்பட்டேன். அப்படியென்றால் 3 வருடம் முன்பே ஒப்பந்தம் போட்டு அவரை போரை நிறுத்தியிருக்க வேண்டும் என்று சாடினார். போர் நிறுத்தம் தொடர்பாக புட்டினை சந்திக்க இருப்பதாகவும் ட்ரம்ப் சொன்னார். கேரளாவுக்கு 4000 கோடி ரூபாய் வருமானம். தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி எப்போது? தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி பேட்டி. தென்னை பனை மரங்கள் நிறைய இருக்கும் 108 நாடுகளில் கள் இறக்க தடை இல்லை. கேரளாவில் மிகச்சிறப்பான முறையில் கள் இறக்கி பதப்படுத்தி விற்பனை செய்கின்றனர். இதன் மூலம் கேரள அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. 8000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது. அந்த மாநிலத்தில் தென்னை பனை விவசாயிகள் வாழ்வாதாரம் பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தின் மாநில மரமாக பனைமரம் இருந்தும் கள்ளுக்கு தடை உள்ளது. கள் என்பது மதுபானம் அல்ல. விட்டமின், புரோட்டீன் நிறைந்த மருந்தாகவும் ஊட்டச்சத்து பானமாகவும் பயன்படுகிறது. ஆனால் மதுவிலக்கு சட்டத்தில் கள்ளை வைத்து தமிழக அரசு தவறிழைத்து விட்டது. கள்ளுக்கான தடையை உடனடியாக நீக்க வேண்டும். இதற்காக பிப்ரவரி 24ஆம் தேதி பல்லடத்தில் கள் விடுதலை மாநாடு நடக்கிறது. தமிழகம் முழுவதுமிருந்து விவசாயிகள் பங்கேற்க உள்ளனர் என்று ஈசன் முருகசாமி கூறினார். 30 கோடி ரூபாயில் முருகன் கோயில் திருப்பணி. 17 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம். திருச்சி குமாரவயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 30 கோடி ரூபாயில் ஓராண்டாக திருப்பணி நடந்தது. இதன் மூலம் கோயில் புது பொலிவு பெற்றது. கடந்த வாரம் கும்பாபிஷேக விழா துவங்கியது. 17 ஆண்டுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. திரளாக வந்த முருக பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகப் பெருமானை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பெண்களை பாதிக்கும் புற்றுநோய் 5 மாதங்களில் வருது தடுப்பூசி. பெண்களுக்கான புற்றுநோய் தடுப்பூசி 5 முதல் 6 மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன்துறை அமைச்சர் பிரதாப் ஜாதவ் தெரிவித்தார். அவர் கூறியது: பெண்களை பாதிக்கும் புற்றுநோய்களை எதிர்த்து போராடும் தடுப்பூசி 5 முதல் 6 மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும். 9 வயது முதல் 16 வயதுக்குட்பட்டவர்கள் தடுப்பூசி போட தகுதியுடையவர்கள்.
ஆராய்ச்சிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. வாய், மார்பகம், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்களை கட்டுப்படுத்த இந்த தடுப்பூசி போடப்படும். நாட்டில் புற்றுநோய் நோயாளிகள் தொடர்ந்து அதிகரிப்பதால் மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்காக புற்றுநோய் கண்டறியும் ஆய்வகங்கள் நிறைய நிறுவப்படும் என்றும் பிரதாப் ஜாதவ் தெரிவித்தார். புதிய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் பொறுப்பேற்றார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்றுடன் ஓய்வு பெற்றார். இதையடுத்து 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பொறுப்பேற்றார். 65 வயது வரை தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றலாம் என்பதால் அவர் 2029 ஜனவரி 27 வரை பதவியில் நீடிப்பார். தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநில சட்டசபை தேர்தல்கள் ஞானேஷ்குமார் தலைமையில் நடக்க உள்ளது. ஞானேஷ்குமார் வாக்காளர்களுக்கு அனுப்பிய செய்தி: தேசத்தை கட்டியெழுப்பும் முதல் படி வாக்களிப்பது. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மீண்டும் மீண்டும் அப்பா பேச்சு, ஸ்டாலின் சொன்னது என்ன? சென்னையில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி முதல்வர் ஸ்டாலின் பேசியது. மத்திய தென் சென்னை வளர்ந்ததைப் போல் வட சென்னையை வளர்க்க பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்காக 6400 கோடி ஒதுக்கியுள்ளோம். தேர்தல் வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவோம். ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஓட்டு போடாதவர்களுக்குமான ஆட்சிதான் திராவிட மாடல். தேர்தல் நேரத்தில் சொல்லாத புதுமை பெண் திட்டத்தையும் நிறைவேற்றியுள்ளோம். இதனால் பயனடைந்த பெண்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் சொல்லாத காலை உணவு திட்டத்தையும் நிறைவேற்றியுள்ளோம் என்றார். 7 மாணவிக்கு ஏஹெச்எம் பாலியல் தொல்லை, மகேஷ் மீது அண்ணாமலை பாய்ச்சல். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு 58 வயதான உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் பாலியல் தொல்லை கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையில் மேலும் 6 குழந்தைகளுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது. போக்சோ வழக்கில் பெருமாளை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை: புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். பள்ளிகளில் ஆலோசனை குழுக்கள் அமைப்பதாக சொல்லி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எந்த பள்ளியிலும் இந்த குழு இல்லை என்பதைத்தான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் காட்டுகின்றன. குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவியின் 1098க்கு அழைத்ததால் மட்டுமே இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி செல்லும் நம் பிள்ளைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலும் தோற்றுவிட்டது. இனியும் கல்வி அமைச்சர் மகேஷ் அமைச்சராக தொடர தகுதியோ தார்மீக உரிமையோ இல்லை. உடனடியாக பதவி விலக வேண்டும். திறமையான மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமித்து பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரை உலுக்கிய கொடூர சம்பவம். கணவன் முன் மனைவி பலாத்காரம். ஒடிசாவைச் சேர்ந்த 27 வயதான இளம்பெண் தனது கணவர் 3 வயதான குழந்தையுடன் வேலை தேடி திருப்பூருக்கு ரயிலில் வந்திறங்கினார். கம்பெனியாக வேலை கேட்டு ஏறி இறங்கினார். இதை நோட்டமிட்ட பீகாரைச் சேர்ந்த 24 வயது முகமது நதீம், 25 வயது முகமது டேனிஸ் மற்றும் 17 வயதான சிறுவன் ஆகிய 3 பேரும் தம்பதியிடம் பேச்சு கொடுத்தனர். தாங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் வேலை இருப்பதாக கூறி தாங்கள் தங்கியிருக்கும் அறைக்கு அழைத்து சென்றனர். இரவில் இங்கேயே தங்கிவிட்டு காலையில் கம்பெனிக்கு போகலாம் என்று கூறியுள்ளனர். இதை நம்பிய கணவன், மனைவி, குழந்தைகள் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அந்த அறையிலேயே தூங்கினர். திடீரென முகமது நதீம், முகமது டானிஸ் மற்றும் சிறுவன் மூவரும் குழந்தை கழுத்தில் கத்தியை வைத்து கொன்று விடுவோம் என்று மிரட்டினர். கணவன் கண்முன்னே கத்தி முனையில் ஒருவர் மாறி ஒருவர் இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தனர். நடந்ததை வெளியே சொன்னால் கொன்று விடுவோம் என்று மிரட்டி வெளியே அனுப்பினர். திருப்பூர் வடக்கு போலீசில் புகார் செய்த தம்பதியினர் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி கதறி எழுதனர். விசாரணை முடிவில் கூட்டு பலாத்காரம் செய்த பீகாரைச் சேர்ந்த 3 கயவர்களையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் திருப்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடந்த பயங்கர சம்பவம். 2 குழந்தைகள் வெட்டி படுகொலை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் அசோக் குமார், ஆட்டோ டிரைவர். இன்று காலை அசோக் குமார் வீட்டில் குழந்தைகள் அலறும் சத்தம் கேட்டது. பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் ஓடி சென்று பார்த்தனர். அப்போது அசோக் குமாரின் மனைவி 38 வயது தவமணி, 13 வயது மகள் விஜயதாரணி, 10 வயது மகள் அருள்குமாரி மற்றும் மகன் அருள் பிரகாசம் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தனர். இதில் குழந்தைகள் விஜயதாரணி, அருள் பிரகாசம் உடலில் உயிர் இல்லை.
தாய் தவமணியும் இன்னொரு மகள் அருள்குமாரியும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர். அவர்களை மீட்டு மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொல்லப்பட்ட குழந்தைகள் சடலத்தை மீட்டு விசாரித்து வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் அசோக் குமார் தலைமறைவாகியிருந்தார். அவரை பிடித்து கொலைக்கான பின்னணி குறித்து விசாரிக்கின்றனர். மோடி மேல் நிறைய மரியாதை உண்டு, ஆனால் ட்ரம்ப் பேச்சால் பரபரப்பு. USAID எனப்படும் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சி உலகின் 100 நாடுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கி வந்ததை மஸ்க் டீம் பரிந்துரையால் ஏற்கனவே ட்ரம்ப் நிறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை மஸ்க் டீம் வழங்கிய இன்னொரு பரிந்துரையை ஏற்று பல நாடுகளின் தேர்தல், பாதுகாப்பு, இதர சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த 6266 கோடி ரூபாயை நிறுத்தி ட்ரம்ப் அதிரடி காட்டினார். இந்தியாவில் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வழங்கி வந்த 182 கோடி ரூபாயும் இதில் அடக்கம். இப்படி அடுத்தடுத்து ட்ரம்ப் நிதியை நிறுத்தி வருவது, USAID ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குவது போன்ற ட்ரம்ப் மஸ்க் நடவடிக்கை உள்நாட்டிலேயே விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இந்த விமர்சனங்களுக்கு இப்போது ட்ரம்ப் பதிலளித்தார். நிதியை ஏன் நிறுத்தினோம் என்பது பற்றி விளக்கினார். அப்போது அவர் இந்தியா பற்றியும் மோடி பற்றியும் பேசிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கூறியது, நாம் ஏன் இந்தியாவுக்கு 182 கோடி ரூபாய் வழங்க வேண்டும்? அவர்களிடம்தான் ஏற்கனவே நிறைய பணம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை இந்தியா உலகின் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்று. இந்தியா மீதும் பிரதமர் மோடி மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது. ஆனால் அங்கு வாக்காளர்களை அதிகரிக்க நாம் ஏன் 182 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். உக்ரைனில் போர் நிறுத்தம் வருமா? அமெரிக்கா ரஷ்யா பேச்சு முடிந்தது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் உக்ரைன் போரை நிறுத்த முயற்சி எடுத்தார். புட்டினிடம் போனில் பேசினார். சவுதி மத்தியஸ்தம் பேச முன் வந்தது. ட்ரம்ப், புட்டின் ஒப்புக்கொண்டபடி சவுதி அரேபியாவால் அமெரிக்கா ரஷ்யா இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், புட்டினின் வெளியுறவு ஆலோசகர் யூரி உஷாகோவ், மார்க்கோ ரூபியோ, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உள்ளிட்டோர் பேசினர். அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளை விலக்க வேண்டும் என்றும் இந்த காரணத்தை கொண்டும் நாட்டோவில் சேர உக்ரைனை அனுமதிக்க மாட்டோம் என்றும் ரஷ்யா சொன்னது. 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நீடித்தது. மீண்டும் இன்னொரு மீட்டிங்கை நடத்த இருதரப்பு அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக உக்ரைன் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணம் செய்த ஜெலன்ஸ்கி இன்று சவுதி செல்வார். அவரிடம் பேச்சுவார்த்தை பற்றிய விவரங்களை சவுதி விளக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது திடீரென சவுதி பயணத்தை ஜெலன்ஸ்கி ஒத்திவைத்துவிட்டார். தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் முடிவுகளை திணிப்பதை ஏற்க முடியாது என்று அதிரடியாக கூறியிருக்கிறார். திருவேணி சங்கமம் குளிக்க உகந்ததா? ஆய்வில் கிடைத்த அதிர்ச்சி முடிவு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் 144 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா ஜனவரி 13 துவங்கியது. பிப்ரவரி 26 நிறைவு பெறுகிறது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான கும்பமேளாவில் இந்த முறை 55 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர். இந்நிலையில் கங்கை, யமுனை நதியில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க கோரிய மனுவை தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. கங்கை, யமுனை நீரின் தரம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி கும்பமேளா நடக்கும் திருவேணி சங்கமத்தின் ஒரு சில பகுதிகளில் நீர் மாதிரி எடுத்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்தது. பின்னர் ஆய்வு முடிவை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்தது. அந்த ஆய்வில் திருவேணி சங்கமம் குளிப்பதற்கு உகந்த இடம் அல்ல என்பது தெரியவந்தது. ஃபேக்கல் கோலிஃபார்ம் என்ற பாக்டீரியா அதிக அளவில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மனித கழிவுகள் அதிக அளவில் கலந்திருப்பதாகவும் இதன் காரணமாகவே ஃபேக்கல் கோலிஃபார்ம் பாக்டீரியா அதிகரித்து இருப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கை கூறியுள்ளது. மூன்று நாட்களுக்கு வெயில் உக்கிரம், வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் நேற்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகியுள்ளது. இது மேலும் சில நாட்கள் தொடர வாய்ப்புள்ளது. குறிப்பாக இன்று முதல் 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும். வறண்ட வானிலையே காணப்படும். சில இடங்களில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காலையில் லேசான பனிமூட்டமாகவும் காணப்படும் என்று கூறியுள்ளது. சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மீண்டும் அவகாசம். IAS, IPS உள்ளிட்ட பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் நுழைவுத் தேர்வுக்கு
கடந்த 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இப்போது மேலும் 3 நாட்கள் நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்பங்களை அனுப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விண்ணப்பங்களை சரிபார்த்துக் கொள்வதற்காக 22 முதல் 28ஆம் தேதி வரை UPSC அவகாசம் வழங்கியுள்ளது. இன்னும் இன்ஃப்ளூயன்சா தீவிரம், சுகாதாரத்துறை முக்கிய தகவல். தமிழகத்தில் இன்ஃப்ளூயன்சா தொற்று அதிகரித்து வருவதால் குழந்தைகள், முதியோர், இணை நோயாளிகள், கர்ப்பிணியர் உள்ளிட்டோர் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வழக்கமாக மழைக்காலங்களில் ஃப்ளூ வைரஸ்களால் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் அதிகரிக்கும். இருமல், தொண்டை ஒவ்வாமை, காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகள் வரும். ஜனவரியில் இந்த பாதிப்பு கட்டுக்குள் வந்துவிடும். இந்த முறை பருவநிலை மாற்றத்தால் இன்னும் இன்ஃப்ளூயன்சா தொற்று அதிகமாக இருக்கிறது. எனவே தொற்று அறிகுறியுடன் வருவோருக்கு அலட்சியம் காட்டாமல் இன்ஃப்ளூயன்சா பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதியோர், கர்ப்பிணியர், இணை நோயாளிகள், 6 மாதம் முதல் 8 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும். முகம், கண்கள், மூக்கு பகுதியை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும். இடைவெளி விட்டு பேசுவதும், இருமும் போது கைக்குட்டையை பயன்படுத்துவதும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது.